ஹலோ, இன்னைக்கு 3 in 1 ரெசிபியான முட்டை கிரேவி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்த பிறகு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து குழஞ்சி வந்த பிறகு மசாலாக்காக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போன பிறகு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு, வெறும் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கொதிச்சு வந்த பிறகு கிரேவி ரெடியான பிறகு முட்டைகளை உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணாமல் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு இறக்குனீங்கன்னா